உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா? ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான். தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட். உடனே வாருங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ். தமிழக வெற்றி கழகத்தோட நீங்க வெற்றி தலைவர முதல் பிளேஸ் பறந்த விவசாயிகளை சந்திக்க வராரு. 19-20 டேட் கேட்டிருந்தோம். அந்த தேதியில தளபதி அவர்கள் பார்க்க போறாரு, விவசாய சந்திக்க போறாரு. பந்தோபஸ்து கேட்டோம். 20ஆம் தேதி பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளா இருக்கும்னு எஸ்பி சொல்லியிருக்காங்க. அதை தகுந்த 20ஆம் தேதியில அந்த பிளேஸ்ல ஏகனாபுரம் பிளேஸ்லயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்லயோ மார்க் பண்ணி தரேன் இருக்காங்க. அந்த இடத்துல தளபதி அவர்கள், எங்கள் தலைவர் அவர்கள் அந்த விவசாய மக்கள் சந்திக்கிறதுக்காக வராது. என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்? கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. டைமிங் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி ஒரு மணி நேரத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். காவல்துறை தரப்புல பல்வேறு கட்டுப்பாடுகள் எந்த கட்டுப்பாடுமே இல்லை. எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த 12ஆம் தேதி அன்னைக்கு அந்த 10ஆம் தேதி ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வேணாலும் மீட் பண்ணலாம். பரந்தூர் மக்களை நீங்க சந்திக்க வரீங்க, பரந்தூர் மக்களை சந்திச்சுக்கலாம். அதே போல வெளியில இருந்து ரசிகர்கள் வருவாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல செக் போஸ்ட் போட்டுருக்கோம், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பேர் பங்கு பெறும். அதாவது ஒரு பகுதியில் இப்போ காஞ்சிபுரம் பகுதி போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நம்பர்கள் எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க. அது எப்பவுமே அந்த இடங்களை போனால் ஒரு ரெகுலராக வர்றது தான். அதை தவிர மற்ற ஏரியாவில் மற்ற டிஸ்ட்ரிக்ட் வந்தால் மற்ற ஏரியா வர்றவங்க வர மாட்டாங்க. சரி, இப்போ அந்த விவசாயிகளை சந்திச்சு அவரோட பேசுறாரு, அப்புறம் சிறப்புரையாற்றுறாரு. பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அன்னைக்கு? ஏன்னா இது வரைக்கும் சந்திக்கல, முதல் முறையா விவசாயிகளை பார்க்கறதுக்காக வரும். ஒரு பர்டிகுலரா அந்த இடத்துல இருக்கிற விவசாயிகளை பார்க்கறதுக்காக வரும். ஸோ அது ப்ரோக்ராம் மட்டும் தான் அன்னைக்கு இருக்கும். அதுக்கே டைம் கரெக்டாக ஆகும். இந்த ஆண்டு முதல் அரசியலோட முதல் பயணம் இது. இந்த மாநாடுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பயணமா இந்த ஆண்டு தொடங்கி இருக்கும். இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வரவங்க எல்லாம் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போவாங்க. மக்களிடம் அப்படி இல்லை. நம்ம காவல்துறை அனுமதி, காவல்துறையில வந்து பந்தோபஸ்து கேட்ட மாதிரி 10ஆம் தேதி அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக ப்ரோக்ராமுக்கு வராரு. அந்த ப்ரோக்ராமுக்காக வராரு. அந்த விவசாயியை சந்திச்சுட்டு மற்ற வேலைகளை அதை ஃபாலோ பண்ணுவார். மேற்கொண்டு நம்ம நீங்க சொல்ற 10 ரூபாய் சந்திப்பெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு அழைப்பு கொடுத்திருக்காரு செல்வ பிறந்தகு. இந்த கூட்டணிக்கு வந்துருங்க, RSS பக்கம் போயிடாது. அதுக்கெல்லாம் நிறைய தூரங்கள் இருக்கு, டிராவல் பண்ண தூரம் நிறைய இருக்கு. அப்ப அதை பத்தி பேசலாம். விவசாயிகள் சந்திக்கிற நேரம் எவ்வளவு நேரம்? விவசாயிகளுக்கு தேவையான சந்திக்க வேண்டியதான். 1 மணி நேரமா, 1/2 மணி நேரமா திட்டமிடல. இனிமேதான் அவர் பேசியிருக்கோம். அவரோட அட்வைஸ்லாம் கேட்டிருக்கோம், கைட்லைன்ஸ்லாம் கேட்டிருக்கோம். அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரமாங்கிறது. சரி, ஓகே, தேங்க்யூ.